மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் சிறப்பு விருந்தினர்களே, அன்பான ஆசிரியர்களே, மாணவ மாணவர்களே, உங்களை மீண்டும் ஒரு முறையாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இசி டிபார்ட்மெண்ட் மேனேஜர் பேச்சாளர் மோ ராஜன் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டான் பாஸ்கோ விழாவில் வருகை தந்துள்ள அனைவரும் மீண்டும் ஒரு முறையாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது கல்லூரி முதல்வருக்கும் நமது ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டான் பாஸ்கோ அவர்கள் என்றாலே நம் மனதிலும் நினைவிலும் தனி இடம் பிடிக்கக்கூடியவர் தான். பல ஆண்டுகள் ஆனாலும் கூட நம் மனதில் தனி மரியாதை உள்ளவர் தான். பல ஆண்டுகள் ஆனாலும் சில வீடுகளில் இன்னமும் அவரை நினைக்கிறார்கள். காரணம், டான் பாஸ்கோ அவர்கள் 2 வயதான போது அவருடைய தந்தையை இழந்து விட்டார். ஆனாலும் கூட கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கல்வியை பயின்றார். ஆனால் அவரை போன்று தந்தையை இழந்தவருக்கு இப்பொழுது கூட அவரால் நிறுவிய டான் பாஸ்கோ கல்வி மற்றும் கல்லூரியில் படிக்க உறுதுணையாய் இருக்கிறார். காரணம், கல்வியின் முக்கியத்துவம் அவருக்கு தெரிந்ததால் பல நாடுகளிலும், அதாவது இப்பொழுது கூட 137 நாடுகளிலும் டான் பாஸ்கோ கல்வி மற்றும் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. டான் பாஸ்கோ அவர்களின் முக்கிய நோக்கம் இளைஞர்களை நல்லொழுக்கப்படுத்துவது மற்றும் கல்வி தொழில் பயிற்சி மூலம் சமுதாயத்தில் பயனுள்ளவர்களாக இருக்கவும் அவர் பாடுபட்டார். இன்றைய காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது தொழில்நுட்ப வளர்ச்சி தான் என்று அவர் அப்பொழுதே நினைத்துள்ளார். டான் பாஸ்கோவை பற்றி நான் அதிகமாக பாராட்டுவது, கல்வி என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, நல்ல பண்புகளை உருவாக்குவதே உண்மையுள்ள கல்வி என்று அவர் கூறிய வாக்கியம்தான். நல்ல கிறிஸ்துவனாகவும் நேர்மையான குடிமக்களாகவும் இருங்கள் என்ற அவரது வாசகம் ஒரு வாசகம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாகும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ் மாணவன். இது மட்டும் இல்லைங்க, என் சொந்த கவிதை ஒன்று இருக்குது. அந்த காலத்துல செய்தி கழிப்பாங்க கொட்டு. இப்போ டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ்ல எனக்காக ஒரு கவிதை என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். இசி டிபார்ட்மெண்ட் மேனேஜர் மோ ராஜ். நன்றி, வணக்கம்.